வெல்கம் டு சாஜி சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான டேஸ்டில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சுவியும் எண்ணெயில் பொரிச்சு எடுக்காமல் முக்லி சட்டியில் எப்படி போட்டு எடுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அதே நேரத்தில் ஈஸியாகவும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு நைட் ஃபுல்லா ஊற வச்சிருக்கேன். இது வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கர்ல தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து போடுங்க. அடுத்ததா இது வேகிறதுக்கு எந்த கப்ல நீங்க பயிரை அளந்தீங்களோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்ததா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு குக்கரை மூடி வச்சு ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு விசிலும் லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு விசிலும் விடுங்க. கரெக்டா இருக்கும். அடுத்ததா இதோட கோட்டிங்காக நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல எந்த கப்ல அளந்தீங்களோ அந்த கப்ல 3/4 கப் அளவுக்கு தான் மாவு சேர்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, அடுத்து அதே 3/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை எது உங்களுக்கு இருக்கோ அதை போட்டுக்கோங்க. அடுத்ததா இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல திக்கான கோட்டிங் தான் நீங்க மிக்ஸ் பண்ணணும், தண்ணியா இருக்கக்கூடாது. பாருங்க, இந்த அளவுக்கு நல்ல திக்கா இருக்கிற மாதிரி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 to 15 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் இதை நல்லா ஊற வச்சிடலாம். அடுத்ததா நம்ம வேக வச்சிருக்கிற பயிறு ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணியும் பாருங்க மிஞ்சவே இல்லை, கொஞ்சோண்டு தண்ணி தான் மிஞ்சி இருக்கு. இந்த அளவுக்கு இது வெந்து வந்த பிறகு உருளைக்கிழங்கு மசியல வச்சு இந்த பயிரை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இதை நல்லா மசிச்சு எடுத்த பிறகு இதுல எந்த கப்ல பயிர் அளந்தீங்களோ அந்த கப்ல ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இனிப்பு நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரெக்டா இருக்கும். அடுத்ததா ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய், அடுத்ததா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நம்ம போட்ட வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சு வந்த பிறகு இதை அடுப்புல போட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா ஆவி பறக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும் போதே இதை நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கட்டியா மிக்ஸ் ஆகி வந்துடும். அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்த பிறகு வாசனைக்காண்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் போட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தட்டுல போட்டுடலாம். இந்த பூரணம் நல்லா ஆறின பிறகு கொஞ்சம் மாவா எடுத்து இதை நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவு எல்லாத்தையுமே உருட்டிக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா மாவு நல்லா ஊறி வந்திருக்கும். கையை வச்சு இது மாதிரி தொட்டு பாத்தீங்கன்னா உங்க விரல் ஃபுல்லாமே நல்லா டிப் ஆகி வந்திருக்கணும். இதுதான் இதுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு மாவு திக்கா இருந்தாதான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூரணத்து மேல இந்த மாவு நல்லா ஒட்டும். இப்போ ஒவ்வொரு உருண்டையா எடுத்து இதுல போட்டு நல்ல கோட்டிங் பண்ணி நம்ம முக்குளி சட்டியில போட்டு எடுத்துடலாம். அதுக்கு அடுப்புல ஒரு முக்குளி சட்டி வச்சு எல்லா குழிலையுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கொள்ளலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூரணத்தை மாவுல நல்லா டிப் பண்ணி இதுல போட்டுக்கோங்க. இது பண்ணும்போது அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பண்ணுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த சைடு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த சைடு ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வெந்து வரட்டும். இப்போ இதை எடுத்து நீங்க சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்ட் இல்ல, எண்ணெயில பொரிச்சு எடுக்காம நமக்கு சுவிய ரெடி. செம்ம டேஸ்டா இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட நீங்க செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.